தற்போது 2019 நமது தேசிய மூவண்ணக் கொடி வானில் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றிலிருந்து 100 வருடங்களுக்கு முன் இந்த கொடி இவ்வாறு பறக்கவில்லை. ஏனெனில் அன்று நமது கொடியை நம்மால் ஏற்றவே முடியவில்லை. ஆம், அன்று நாம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். தனது கொடியை பறக்கவிடும் உரிமை இந்தியாவிற்கு அன்று இல்லை. அடிமைத்தளத்திலிருந்து மீள்வதற்காக மகாத்மா காந்தி சுதந்திரப் போராட்டத்தினை மேற்கொண்டு நாடு முழுவதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்கான முழு முயற்சியையும் மேற்கொண்டார். தேசிய சுதந்திரப் போராட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் தெள்ளத் தெளிவாகியது. நாடு முழுவதையும் ஒருங்கிணைக்க ஓர் இணைப்பு மொழி அவசியம் தேவை என்பதே அது. அதற்கான அம்சம் ஹிந்தியில் இருந்தது. இதன் காரணமாய் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டவாறே மகாத்மா காந்தி ஹிந்தி தேசிய மொழி என்று அழைக்கப்பட்ட காலகட்டத்தில் ஹிந்தியை இணைப்பு மொழியாய் ஆக்கவும் இதனை நாடு முழுவதும் பரவச் செய்யவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். 1918ஆம் ஆண்டு இந்தூரில் நடைபெற்ற ஹிந்தி சாகித்ய சம்மேளனத்தின் ஆண்டு விழாவில் மகாத்மா காந்தி தென்னாட்டு மக்களுக்கு ஹிந்தியை கற்பிக்க ஒரு நிறுவனம் வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்தார். தென்னாட்டு மக்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ளாதவரை சுதந்திரப் போராட்டம் வலுப்பெறாது என்ற நோக்கத்துடன் மகாத்மா காந்தி தென்னிந்தியாவில் அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் ஹிந்தி கற்பிக்கும் ஒரு மையத்தினை நிறுவுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதன் காரணமாய் மகாத்மா காந்தியின் அழைப்பினை உவந்து ஏற்று ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் பிரயாக் தனது முதல் கிளையினை தென்னிந்தியாவின் சென்னை மையத்தில் துவக்கியது. அதன்படி ஹிந்தி மொழிக்கான முதல் வகுப்பும் நடத்தப்பட்டது. அந்த வகுப்பினை நடத்தியவர் மகாத்மா காந்தியின் இளைய திருமகன் திரு தேவதாஸ் காந்தி ஆவார். 1918ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி சென்னையில் உள்ள கோகலே ஹாலில் ஹிந்தி மொழியின் முதல் வகுப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு திருமதி அன்னிபெசன்ட் அம்மையார் சிறப்பு விருந்தினராய் வருகை புரிந்தார். திரு சி.பி. ராமசாமி ஐயர் தலைமையேற்று விழாவினை நடத்தினார். இன்று 100 வருடங்களுக்கு பின்னால் தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபை நாட்டில் ஹிந்தி மொழியை கற்பிக்கும் அனைத்து நிறுவனங்களிலும் முதன்மையானதாய் விளங்குகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய 10 லட்சம் மாணவர்கள் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவேசிகா, விஷாரத் மற்றும் பிரவீன் முதலான தேர்வுகளை எழுதுகின்றனர். இங்கு 20,000த்திற்கும் மேற்பட்ட ஹிந்தி ஆசிரியர்கள், அதாவது பிரச்சாரகர்கள் ஹிந்தி மொழியை கற்பிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த நிறுவனம் தென்னிந்தியாவில் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள ஹிந்தி கற்பிக்கும் நிறுவனங்களுள் முதன்மை நிறுவனமாய் தம் கடமையை செவ்வனே செயலாற்றி வருகிறது. எங்களுடைய பணி தேர்வுகளை நடத்தி அதன் மூலமாக ஹிந்தி பிரச்சாரம். முக்கியமான விஷயமே இதுதான். இப்படி பார்க்கும்பொழுது இந்த 4 மாநிலங்களிலும், இப்போ தெலங்கானா 5 மாநிலங்களிலும் நாங்கள் பல்வகையான தேர்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்வுகளில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 லட்சத்துக்கும் மேலான மாணவர்கள் பங்கு கொள்கிறார்கள். அதேபோல் ஆந்திராவை பொறுத்தவரையில் 2.5 லட்சத்துக்கு மேலான மாணவர்கள் தேர்வுகளை எழுதி பயன்பெறுகிறார்கள். கர்நாடகத்தை பொறுத்தவரையில் 50,000 1 லட்சம் வரை, கேரளாவை பொறுத்தவரையில் அதே 50,000 75,000 வரை மாணவர்கள் பங்கு கொண்டு பயன்பெறுகிறார்கள். இதில் ஹிந்தி எழுத படிக்க கற்றுக் கொடுப்பது, அதனுடைய பேசவும் கற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கு தேர்வுகளை நடத்தி அவருடைய எதிர்கால நலனுக்கு உபயோகரமானதாக இருக்கும் என்று சான்றிதழையும் நாங்கள் வழங்குகிறோம். 1936ஆம் ஆண்டில் தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபையின் அலுவலகம் திருவல்லிக்கேணியில் இருந்து இந்த புதிய கட்டிடத்திற்கு மாறியது. அந்த சமயத்தில் சென்னை மாகாணத்தின் மேயர் திரு அப்துல் ஹமீத் பிரதான சபாவின் கட்டிடத்தின் அடிக்கல்லை நாட்டினார். பிரதான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட போது அதனை பண்டித ஜவஹர்லால் நேரு திறந்து வைத்தார். இந்த கட்டிடத்தில் அமைந்துள்ள
ரங்கசுவாமி ஐயங்கார் பவன் ஹால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 1948 வருடம் இந்த பவனில் உள்ள அலுவலக திறப்பு விழா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் செய்விக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இந்த நிறுவனம் ஹிந்துஸ்தானி பிரச்சார சபா என்று அழைக்கப்பட்டது. இங்கனம் இந்த கட்டிடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடமாக தென்னிந்தியாவில் ஹிந்தி மொழி கற்பித்தல் பணிக்கு சான்றாய் விளங்குகிறது. பிரதான கட்டிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள கட்டிடம் 1937 கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்திற்கு அன்றைய மதராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சர் திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். ஹிந்தி மொழியை பயிற்றுவிப்போருக்கு பயிற்சி அளிக்கும் மையமாக இந்த கட்டிடம் அமையப்பெற்றது. தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபா பிராட்வேயில் அமைந்த கோகலே ஹாலில் தன் பயணத்தை துவங்கி திருவல்லிக்கேணியில் அமையப்பெற்று இன்று இந்த கட்டிடத்தில் தொடர்ந்து சீரிய முறையில் தொண்டாற்றி வருகிறது. காந்தி கண்ட கனவு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஹிந்தி பேசணும், ஒவ்வொரு தெருவிலையும் ஹிந்தி பேசணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா நம்ம பணி இன்னும் மேலும் மேலும் நம்ம அதிகமாக பணி செய்ய வேண்டியது இருக்கும். மக்களும் நம்ம கொடுக்கின்ற பணியை ஆர்வமுடன் ஏற்றுக்கொள்வதற்கு முன் வர வேண்டும். இதில் ஒன்றும் ஹிந்தியை படிக்கிறதுல நம்ம யாரையும் கப்பல் பணி படிக்கிறதில்ல. நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கின்ற ஒரு பணி. 1991 கட்டப்பட்ட இந்த கட்டிடம் ஒரு வட்டமான கட்டிடம். இது திரு PT ஜத்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதுதான் தேசிய ஹிந்தி ஆராய்ச்சி நூலகம். இந்த நூலகம் தென்னிந்தியாவிலேயே பெரிய ஒன்று. இங்கு 1,00,000 புத்தகங்கள் இருந்தன. ஆனால் கடந்த ஆண்டுகளில் தாக்கிய புயலின் காரணமாக பல அரிய நூல்கள் சேதமடைந்துவிட்டன. ஆனாலும் இது இன்றும் தென்னிந்தியாவின் ஹிந்தி நூல்களை கொண்ட பெரிய நூலகமாக விளங்குகிறது. இந்த கட்டிடத்தில் தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபாவின் உயர்கல்வி ஆராய்ச்சி நிலையம் இயங்கி வருகிறது. உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை, எம்ஃபில், PhD மற்றும் DLit படிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. 1964 இந்திய பாராளுமன்றத்தில் அன்றைய பிரதம மந்திரி திரு லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமையில் தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என்று பதிவு செய்யப்பட்டது. இதற்காக இந்திய பாராளுமன்றத்தில் தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபா சட்டம் 14 வருடம் 1964 என சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என்ற அந்தஸ்துடன் கூடவே பல்கலைக்கழகத்துக்கு இணையான பட்டங்களை அளிக்கும் உரிமையும் கிடைத்தது மற்றொரு சிறப்பம்சம் ஆகும். இவ்வாறாக முதுகலை மற்றும் ஏனைய உயர்கல்வி படிப்புகளின் துவக்கம் இங்கு ஆரம்பமானது. 1964 அது ஒரு மைல்கல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய காலஞ்சென்ற லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் எங்கள் சபையின் தலைவராகவும் இந்திய பிரதமராகவும் இருந்தபொழுது எங்களது ஹிந்தி பிரச்சார சபை மக்களவை மூலமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எங்களுக்கு ஹிந்தி மொழியின் வளர்ச்சிக்காக சான்றிதழ்கள் வழங்கவும், பட்டயங்கள் வழங்கவும், பட்டங்கள் வழங்கவும் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று வரை நாங்கள் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்று சபாவின் கீழ் தென்னிந்தியாவில் 11 முதுகலை பயிற்சி மையங்கள் தொடர்ந்து தம் பணியை செய்த வண்ணம் உள்ளன. இந்த கட்டிடத்தில் சபாவின் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் அலுவலகமும் 33 ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரிகள், படிப்பிற்கான கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. இதன் மேற்பார்வையில் தென் மாநிலங்களில் உள்ள 4 மாநில கிளைகளின் அலுவலகங்கள் இயங்குகின்றன. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஹைதராபாத்திலும், கர்நாடகத்தை பொறுத்தவரையில் தார்வாடிலும், கேரளாவை பொறுத்தவரையில் எர்ணாகுளத்திலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையிலும் திருச்சியிலும் இதற்கு தலைமையகங்கள் இருக்கின்றன. மகாத்மா காந்தியின் வழிகாட்டுதலை என்றும் நினைவில் கொண்டு நடக்கவும் அவற்றை அனைவரிடத்திலும் பரப்பும் வகையிலும்
சபாவின் 100ஆண்டு விழாவின் போது இந்த சிறப்பு திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. வெண்கலத்தினாலான இந்த திருவுருவச் சிலை 15.3 அடி உயரமானது. இதன் எடை 2850 கிலோ ஆகும். இந்த சிலையை இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்று சபாவிற்கு வருகை புரிந்து திறந்து வைத்தார். இந்த சிலை தென்னிந்தியாவில் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் தனித்தன்மை கொண்டதாகும். இந்த சிலையை கூர்ந்து நோக்கினால் மகாத்மா காந்தி ஒரு புன்னகையுடனும் கண்களை திறந்து நம்மை காண்பது போலும் நன்கு புலப்படும். அவரது கைகளில் புத்தகம் இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. इस शतमानोत्सव वर्ष में विशेष व्याख्यान, विशेष डाक टिकट, शतमानोत्सव लोगो, कॉफी टेबल बुक, सभा के 100 वर्ष का इतिहास ग्रंथ का लोकार्पण, सभा के ऊपर डॉक्यूमेंट्री, तमिल, तेलुगु, कन्नड़, मलयालम की 5 पुस्तकों का हिंदी अनुवाद जैसे महत्वपूर्ण काम किए गए हैं. திரு ரங்கநாத் மிஸ்ரா பவன் இந்த கட்டிடத்தில் சபாவின் அதிநவீன அச்சகம் இயங்கி வருகிறது. இந்த வருடம்தான் இந்த அச்சகம் இங்கு மாற்றப்பட்டது. 1922ஆம் ஆண்டில் தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபா நிறுவிய அச்சகத்தில் 10 மொழிகளில் அச்சிடும் வசதி இருந்தது. தற்போது சபாவின் பாடத்திட்ட புத்தகங்கள், சபாவின் பத்திரிகைகள் மற்றும் வெவ்வேறு பிரசுரங்கள் இங்கு அச்சிடப்படுகின்றன. ஹிந்தி ஒரு மாணவன் படிக்க வேண்டுமே ஆனால் தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க முடியாது. அது நாங்கள் பண்ணதில்லை, காந்திஜி உருவாக்கி கொடுத்த ஒரு சிலபஸ் அது. அந்த காலத்தில் இருந்தே இன்னைக்கு வரைக்கும் ஒருவர் ஹிந்தி படிக்க வேண்டுமே ஆனால் நாங்கள் தமிழை திணிக்கிறோம். தமிழ்நாட்டிலே, ஆந்திராவிலே தெலுங்கை திணிக்கிறோம், கர்நாடகாவிலே கன்னடத்தை திணிக்கிறோம், கேரளாவிலே மலையாளத்தை திணிக்கிறோம் என்று கூட சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம். இந்த இடம் மகாத்மா காந்தியின் புனிதமான நினைவுகளுடன் தொடர்புள்ளதாகும். இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டுதான் 1946ஆம் ஆண்டில் சபாவின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போது மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் மகாத்மா காந்தி சிறப்புரை ஆற்றினார். பட்டமளிப்பு விழா உரையுடன் 10 நாட்களுக்கு இந்த இடத்தில் மகாத்மா காந்தியின் பொன்மொழிகள் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அவரது தூய வருகையால் சுதந்திர வேட்கையாளர்களின் இருப்பிடமாய் இந்த இடம் அன்று விளங்கியது. 1966ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தியின் தூய நினைவில் இந்த இடம் காந்தி மண்டபமாய் உருப்பெற்றது. இந்த மண்டபத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்த பின்தான் சபாவின் எந்த ஒரு நிகழ்ச்சியும் துவங்கும். முக்கியமாக ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை சபாவின் செயலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒன்று கூடி மகாத்மா காந்தி விரும்பிய பாடல்களை பாடி அவரது பொன்மொழிகளை நினைவு கூர்வர். सकल लोकमा सहुने बंदे निंदा न करे के निरे वाच काच मन निश्चल राखे धन धन जननी तेरी रे वैष्णव जन तो तेने कई जे पीर पराई जाने रे. We are so happy to be here. Fourth Saturday அப்போ எல்லா ஸ்டாஃப்ஸும் ஒன்றா சேர்ந்து அமர்ந்து காந்திஜியை பற்றி சில வார்த்தைகள் எங்கள் ஜிஎஸ் பேசுவார். அதையும் கேட்டுப்போம். சில கருத்துக்கள் எங்களுக்கு அவரோட நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வி கோ ஹெட் வித் த பஜன்ஸ். அவருக்கு ரொம்ப இஷ்டமான சில பஜன்ஸை நாங்கள் இங்கே பாடுவோம். சபாவின் சிறப்புமிக்க கட்டிடம் இந்த காந்தி நிவாஸ். காந்தி நிவாஸ் உண்மையில் மகாத்மா காந்தியின்
நினைவிடம் என்பதோடு இது ஒரு புண்ணிய தலம் என்றும் கூறலாம். இந்த காந்தி நிவாசில்தான் 1946ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை காந்தியடிகள் தங்கியிருந்தார். இந்த கட்டிடத்தில்தான் காந்தி பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். இங்கு தங்கியிருக்கையில் அன்றைய சுதந்திரப் போராளிகளையும் தென் பிராந்தியங்களைச் சேர்ந்த தலைசிறந்த அரசியல்வாதிகளையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். It's the place where Mahatma Gandhi has come and he has stayed here. He has met various stalwarts of those days of the Indian politics. He has met here British parliamentarian members and various people from all part of the Tamil Nadu were coming those days to meet Mahatma Gandhi, and he was giving his autograph in the 5 rupees, and that 5 rupees was collected especially for the development of the Hindi Prachar Sabha. இன்று இந்த கட்டிடம் இந்திய அரசாங்கத்தின் 39 காந்தி ஹெரிட்டேஜ் மையங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. இந்த கட்டிடத்தை புனருத்தாரணம் செய்வதற்காக இந்திய அரசாங்கத்தின் கலாச்சார அமைச்சகம் நிதி உதவி வழங்கி அதன்படி புதுப்பிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தை ஆயிரக்கணக்கான மாணவர்களும் குடிமக்களும் கண்டு மகிழ்ந்துள்ளனர். இங்கு காந்தியடிகளின் நினைவுகள் பாதுகாக்கப்பட்டு வருவதுடன் சிறப்புமிக்க சில பொருட்களும் காணப்படுகின்றன. 1933ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்து மக்களுடன் உரையாடுகையில் காந்தியடிகள் அமர்ந்திருந்த நாற்காலி மக்களால் பூஜிக்கப்பட்டு வந்தது. அந்த நாற்காலியை பின்னாட்களில் அந்த கிராமத்து மக்கள் சபாவுக்கு நன்கொடையாக அளித்து சிறப்பித்தனர். அந்த நாற்காலிதான் இது. இந்த நாற்காலிக்கு அருகில் இருக்கும் இந்த கட்டில் காந்தியடிகள் படுத்து ஓய்வெடுத்த கட்டிலின் இன்னொரு வடிவம் ஆகும். அவர் படுத்திருந்த கட்டில் அருகில் இருக்கும் தக்கர் பாபா நிலையத்தில் உள்ளது. புதுதில்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகமும் தமிழத்தில் உள்ள காந்தியின் சில நினைவு பொக்கிஷங்களின் நகல்களை சபாவிற்கு அளித்து சிறப்பித்துள்ளது. த கலெக்டிவ் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி என்ற நூலின் 100 பகுதிகளும் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. காந்திஜியின் நூல்களில் ஆய்வு செய்ய முற்படும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இவை பயனுள்ளதாய் அமைந்துள்ளது. இது காந்தியடிகள் இங்கு தங்கியிருந்த 10 நாட்களின் தினசரி பழக்க வழக்கங்களின் வர்ணனை ஆகும். இதைப் போலவே காந்தியடிகள் சபாவுக்கு வந்த நொடியிலிருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு புகைப்படங்கள் இங்கு காணப்படுகின்றன. அவற்றில் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தியவாறு, இந்தி பிரச்சாரகர்களுக்கு உரை நிகழ்த்தியவாறு, ஹிந்தி மொழியை கற்க விரும்புவோருக்கு கற்பித்தவாறு என பலவிதங்களில் காந்தியை நம்மால் காண முடிகிறது. 1946ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளி விழாவில் பங்கேற்ற ஹிந்தி பிரச்சாரகர்கள் மற்றும் மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தங்கும் இட வசதிகளின் அற்புதமான புகைப்படங்களும், அந்நாளில் செவ்வனே நிறுவப்பட்ட தோரண வாயிலின் புகைப்படங்களும் மேலும் மேலும் அழகூட்டுகின்றன. स्वातंत्र के पहले महात्मा गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का स्थापना चेन्नई में 1918 में किया था. उसके बाद शायद 15 या 20 साल के बीच में उन्होंने महसूस किया दक्षिण भारत हिंदी प्रचार सभा में प्रचारकगण और हिंदी प्रेमियों और बाकी जो हिंदी के साथ देने वाले लोगों की भीड़ को देखते हुए उन्होंने अपने विचार अलग प्रकट किया. எங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னாக்க மொழியால் நாட்டை இணக்கணுங்கிற பார்க்குறோம். மொழியினால் ஒற்றுமையை உண்டாக்கணும்னு பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தி பிரச்சாரத்தை தேசிய பிராந்திய மொழிகளோடு இணைச்சு நாங்கள் இன்னும் நல்ல பிரச்சாரம் பண்ணி பல பரீட்சைகளை நடத்தி முன்னேற்ற பார்க்குறோம். தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபா 1927ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியின் தலைமையில் முறையாய் பதிவு செய்யப்பட்ட கல்வி நிறுவனம் ஆகும். அதில் அந்த சமயத்தில்
திரு ஸ்ரீனிவாச ஐயங்கார், பண்டித ஹரிஹர சர்மா, திரு ஜம்னாலால் பஜாஜ், திரு புருஷோத்தம் தாஸ் தாண்டன், திரு பட்டாபி சீதாராமையா, டாக்டர் பி சுப்பராயன், திரு எஸ் சத்யமூர்த்தி, திரு சி ராஜகோபாலாச்சாரி, திரு மோட்டூரி சத்யநாராயண் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்து இந்நிறுவனத்தை சிறப்பித்தனர். ஆயிரத்தி 1931 ஆண்டிலிருந்து இங்கு தொடர்ந்து பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. இதுவரை பட்டமளிப்பு விழா உரை வழங்கி சிறப்பித்த 82 மாமனிதர்களில் திரு காக்கா காலேல்கர், திரு முன்ஷி பிரேம்சந்த், திருமதி சரோஜினி நாயுடு, திரு ஜெகஜீவன் ராம், திரு ராம்தாரி சிங் தினகர், டாக்டர் ஜாகிர் உசேன், 1956 ஆண்டில் தேஷ் ரத்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உள்பட சமீபத்தில் வருகை புரிந்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வரை பட்டியலில் உள்ள அனைவரும் சிறப்பு முக்கியத்துவம் பெற்றவர்கள். மகாத்மா காந்தி 1933, 36 ஆண்டு மற்றும் 1946 ஆண்டும் நடந்த பட்டமளிப்பு விழாக்களை தலைமையேற்று நடத்தியுள்ளார். காந்தியடிகள் தனது இறுதி மூச்சு இருந்தவரை சபாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அவருக்கு பின்னர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், திரு லால் பகதூர் சாஸ்திரி, திருமதி இந்திரா காந்தி அம்மையார், திரு ராஜீவ் காந்தி, திரு பி.வி. நரசிம்மராவ், திரு பி.டி. ஜதி, திரு ஆர். வெங்கட்ராமன், நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா போன்ற பல்வேறு புகழ்மிக்க தலைவர்களும் சபாவின் தலைவர் பதவியை அலங்கரித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு சிவராஜ் வி பாட்டீல் சபாவின் தற்போதைய தலைவர் ஆவார். துவக்கத்தில் இருந்தே தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபா மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளின் வழியில் செயல்பட்டு வருகிறது. 100 ஆண்டுகள் முழுமையடைந்த தற்போதைய காலகட்டத்திலும் காந்தியடிகளின் வழிகாட்டுதல்களில் இரண்டரக் கலந்து இந்த நிறுவனம் வெற்றி பாதையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. சென்னை மட்டுமின்றி நாட்டின் மொழி நல்லிணக்கத்தினை தனது இலக்காக கொண்டு தென்னிந்திய மொழிகளின் வளர்ச்சியிலும் இந்த நிறுவனம் முழு மூச்சுடன் செயல்பட்டு வருகிறது. சபாவின் 100 ஆண்டு கால பாதையை எடுத்துக் கூறும் வகையில் இந்த நூற்றாண்டு நுழைவு வாயில் நிறுவப்பட்டு கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி 2019 திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு முன்னால் 22 செப்டம்பர் 2018 குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சபாவினுடைய 100ஆண்டு விழாவினை புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் தொடங்கி வைத்தார். 1971ஆம் ஆண்டு சபாவினுடைய பொன் விழாவில் அன்றைய குடியரசுத் தலைவர் திரு வி.வி. கிரி, 1979ஆம் ஆண்டு வைர விழாவில் அன்றைய பிரதமர் திரு மொரார்ஜி தேசாய் மற்றும் 1993ஆம் ஆண்டின் அமிர்தோத்சவத்தில் அன்றைய பிரதம மந்திரி பி.வி. நரசிம்மராவ் முக்கிய விருந்தினர்களாக இருந்தார்கள். 2018 மொரீஷியஸ் நாட்டில் நடைபெற்ற உலக ஹிந்தி மாநாட்டில் தக்ஷண பாரத ஹிந்தி பிரச்சார சபைக்கு வெளியுறவுத்துறை மந்திரி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களால் உலக ஹிந்தி மரியாதை பட்டமளித்து கௌரவிக்கப்பட்டது. சபா ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நம்ம முதல் 100 வருஷத்தில் எப்படி நம்ம சிறப்பாக செயல்பட்டு காந்தி கண்ட கனவில் ஒரு பெரும்பகுதியை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த 100 ஆண்டுகளில் காந்தி கண்ட கனவை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் நிறைவடையும் சமயத்தில் சபா காந்தியடிகள் காட்டிய பாதையில் சீருடனும் சிறப்புடனும் பீடு நடை போடுகிறது. சத்தியத்தின் பாதை நமக்கு, அதுவே ஹிந்தி பிரச்சார சபாவின் பாதையும் ஆகும்.